குடும்ப பாசம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மிக சிறந்த விஞ்ஞானி, பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர், பல இடங்களுக்கும் சென்று ஆராய்ச்சி சொற்பொழிவு நடத்தி வந்தார். அவரிடம் ஆய்வு சம்பந்தமான எந்த கேள்விகள் கேட்டாலும் சரியாக பதில் சொல்லுவார். ஒரு நாள் மிக சிறப்பாக ஒரு ஆராய்ச்சி சொற்பொழிவு நடத்தி முடித்தார். வந்திருந்தவர்கள் அவரிடத்திலே பல கேள்விகள் கேட்டார்கள். அதிலே ஒருவர் திடீரென, உங்கள் மனைவியின் பெயர் என்ன என்று கேட்டார். விஞ்ஞானியும் உடனடியாக தன்னுடைய கட்டுரை தாள்களை புரட்டி தேட ஆரம்பித்தார். பிறகு கேள்வி கேட்டவரிடம், மன்னித்துக் கொள்ளுங்கள், அவளது பெயர் மறந்து போய்விட்டது என்று கூறினார். அன்பார்ந்தவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம். நாம் எவ்வளவு தான் நமது வேலையில் ஈடுபாட்டுடன் உழைத்தாலும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம். வேலை தராத திருப்தியை உறவுகள் நமக்கு தரும். ஆழமான நட்புறவும், ஒருவரை ஒருவர் மதிப்பதும், ஒருவர் ஒருவரது தோழமையில் மகிழ்வதும் தான் இல்லற வாழ்வை வெற்றி பெற வைக்கும் தாரக மந்திரங்கள். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.